அமெரிக்கர்கள் லாகூரை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த நாட்டு பிரஜைகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். லாகூரை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்கர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். லாகூரில் இந்திய ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா தனது நாட்டு பிரஜைகளுக்கு உடனடியாக சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. உடனடியாக லாகூரிலிருந்து வெளியேற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. லாகூரை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அந்த நாட்டில் எந்த நேரம் வேண்டுமானாலும் இராணுவ தாக்குதல்கள் நடைபெறலாம், ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா இந்த அறிவுறுத்தல்களை தனது நாட்டு பிரஜைகளுக்கு வழங்கியிருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள அமெரிக்க தூதரகத்திலிருந்து லாகூர் பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. லாகூர் நகரை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்கர்களுக்கு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. லாகூர் நகரில் இந்திய ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்திய நிலையில் அமெரிக்கா இத்தகைய அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள அமெரிக்க தூதரகத்திலிருந்து லாகூர் நகரில் உள்ள அமெரிக்கர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. லாகூர் நகரை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்கர்களுக்கு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, உங்கள் விவரம். கோபால், பாகிஸ்தானுடைய லாகூரில் இருக்கக்கூடிய அமெரிக்க துணை தூதரக ஊழியர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய பாகிஸ்தான் இடையிலாக நடைபெற்று வரக்கூடிய இந்த யுத்தம் என்பது மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் அச்சுறுத்தலையும் அங்கு இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. பாகிஸ்தான் தொடங்கிய இந்த தாக்குதலை இந்தியா அதற்கு உரிய பதிலடி கொடுத்திருந்தாலும் தொடர்ந்து இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் மும்முரமாக இருக்கிறது. பாகிஸ்தான் மும்முரம் காட்டி வரக்கூடிய நிலையில பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி தக்க பாடம் என்பது இந்தியா மூலமாக புகட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில பாகிஸ்தானின் லாகூரில் இது போன்ற ஒரு போர் பதற்றமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்கு இருக்கக்கூடிய அமெரிக்க துணை தூதரக ஊழியர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய காரணமே ஆளில்லா விமானங்கள் வெடித்து சிதறுவது, ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுவது மற்றும் வான்வெளியில் ஊடுருவல் போன்ற பல்வேறு வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நிலையில பாகிஸ்தானுடைய லாகூரில் இருக்கக்கூடிய அமெரிக்க துணை தூதரகம் தன்னுடைய ஊழியர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த போர் காலங்கள்ல இது போன்ற வெளிநாடுகள்ல இருந்து, அதிலும் குறிப்பாக அமெரிக்க போன்ற நாடுகள்ல இருந்து தூதரகங்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் பாதுகாப்பான இடங்களில் அவர்கள் தங்க வைக்க வேண்டும். அவ்வாறு அந்த ஊழியர்களுக்கும் தூதரகத்தினுடைய அதிகாரிகளுக்கும் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அது அந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறும். எனவே ஏற்கனவே இந்தியா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில இந்தியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய நிலையில அமெரிக்காவினுடைய கோபத்திற்கு பாகிஸ்தான் ஆளாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்ற ஒரு காரணத்தால் அவர்களை பாதுகாக்கக்கூடிய பணிகளும் கடமையும் பாகிஸ்தான் அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதன் காரணமாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் லாகூரில் இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகளை பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகிறது. கோபால், நன்றி சிவா, உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.